திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் 10% பணிகள், எஞ்சிய 10% பணிகளை 6 மாதத்திற்குள் முடித்திருக்கலாம். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்துக்காகவே கிடப்பிலை போட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு நான் சட்டமன்றத்திலே அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு அதிகமான நிதி இதை செலவழித்திருக்கின்றோம். இதனுடைய பயன்பாடு மக்களுக்கு தேவை, விவசாயிகளுக்கு தேவை என்று குறிப்பிட்டு அதோடு அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். எதுவும் செய்யவில்லை. இன்றைக்கு விவசாயிகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் நேற்றைய தினம் அத்திக்கட அவனாசி திட்டத்தை துவக்கி இருக்கின்றார், திறந்து வைத்திருக்கின்றார். எண்ணி பாருங்கள், 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால், நிறைவு பெற்ற திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால் இன்றைக்கு 2.5 ஆண்டு காலம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், வேளாண் பெருமக்களுக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைத்திருக்கும். ஆனால் அதை செய்ய தவறிய அரசு ஸ்டாலினுடைய அரசு என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். நேற்றைய தினம் அவர் பேசுகின்ற பொழுது ஏதோ அவர் கொண்டு வந்து நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றியுமாறு ஒரு தோற்றத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது, நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட வருகின்றேன். இங்கே மட்டுமல்ல, இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியேறி கடலிலே போய் கலக்கின்ற அந்த நீரை நம்முடைய விவசாய பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டம், அற்புதமான திட்டம், 14,000 கோடி மத்திய அரசு எதிர்பார்க்கவில்லை. மாநில அரசாங்கமே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று சொல்லி முதற்கட்டமாக நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமாக அடிக்கல் நாட்டிய பணியை துவக்கினேன். அதையும் கிடப்பிலே போட்டு விட்டார். அதோடு இன்றைக்கு உபரியாக வெளியே மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக வெளியேறின நீர் ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்து நீரை உயர்த்த என்பதற்காக அற்புதமான திட்டத்தை அம்மா இருக்கின்ற பொழுது துவக்கினார்கள். அதற்கு பிறகு நானும் தொடர்ந்து செயல்பட்டேன். 2 இடத்தில் சுமார் 450 கோடி ரூபாயிலே ஆதனூர் குமாரமங்கலம் பணி முடிந்து விட்டது. ஒரு சிறு பணிதான் பாக்கி இருக்குது. பணி முடிந்து 6 மாத காலம் ஆகிறது. அதற்கு 2 கரை ஓரமாக தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். அதை கட்டவில்லை. நீர் வீணாக போய் கடலை கலைக்கின்றது. தடுப்பணை கட்டிவிட்டோம். 450 கோடி ரூபாயிலே உபரி நீரை தண்ணீர் தேக்கியிருந்தால் சுமார் 1 டீம்ஸ் தண்ணீர் தேக்க முடியும். அதையும் செய்ய தவறிவிட்டார்.